ஹரே கிருஷ்ணா. சுரதாஸ்னு ஒரு மிகப்பெரிய பக்தர். அவர் ஒரு கவி. சந்த் சூர்தாஸ் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமா அவருக்கு பேரு. இந்த சூர்தாஸ் ஜி எங்க இருந்தார் அப்படின்னா பிருந்தாவன்ல இருந்தார். அவருக்கு கண்ணு தெரியாது. அவர் குருடன். ஆனாலும் அவர் கோவர்தன மலை கீழதான் அவருடைய ஆசிரமம் இருந்தது. அவர் என்ன பண்ணுவார்னா தினப்பிரகாரம் கோவர்தனுக்கு மேல அங்க மாதவேந்திரபுரி பிரதிஷ்டை பண்ண கோபால்ஜி ஸ்ரீநாத்ஜி விக்கிரகம் இருந்தது. அதை தரிசனம் பண்றதுக்காக தினப்பிரகார கஷ்டப்பட்டு கோவர்தன மலை ஏறி அவர் போய் அந்த கோபால்ஜியை பார்த்துட்டு வருவார், தரிசனம் எடுத்துட்டு வருவார். அப்போ அங்க இருக்கிற அந்த கோவில்ல இருக்கிற பண்டிட்ஜி பாக்குற சுரதாஸ்கோ வயசானவர் போராத்து கண்ணு வேற தெரியாது. இவர் ரொம்ப வேலை மெனக்கட்டு இப்படி தினப்பிரகாரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க மேல வராரே அப்படின்னுட்டு அவர் சொன்னாரா சுரதாஸ், நீங்க வர்றது எனக்கு சந்தோஷம்தான். பட் ஆனா இங்க நீங்க என்ன உங்களுக்கு பெரிய லாபம் எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கும் கண்ணு தெரியல. அதனால நீங்க இவ்வளவு தூரம் ஏறி வந்தா கூட நீங்க பகவானை தரிசனம் உங்களுக்கு பண்றது கஷ்டம் தானே அப்படின்னு அவர் நான் டிஸ்கரேஜ் பண்ண விரும்பல. இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால நீங்க பேசாம கீழே இருக்கலாமே அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா சூரதாஸ்ஜி ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ஒண்ணு நடக்கிறது. என்னன்னா இந்த சூரதாஸ் தினம் அங்க வரும்போது பகவானுக்கு இன்னைக்கு பீதாம்பர வஸ்திரம், அதாவது எல்லோ கலர்ல மஞ்சள் கலர்ல பீதாம்பரம் கட்டி விட்டுருந்தாருனாக்கா பகவானுக்கு ட்ரெஸ் பண்ணியிருந்தாருன்னா கோபால்ஜிக்கு இவர் அன்னைக்கு ஒரு பாட்டு பாடுவார். ஏன்னா சுரதாஸ் மகாகவி இல்லையா, அதுல பீதா வசன வனமாலிங்கிற மாதிரி பீதாம்பரதாரி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பீதாம்பரம் கட்டின்னு இருக்கிற அழகா வர்ணிச்சு ஒரு பாட்டு பாடுவார். அடுத்த நாள் அன்னைக்கு நீல கலர் வஸ்திரம் கட்டியிருந்தா அந்த நீல வஸ்திரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பகவானுடைய அழகு, அதாவது நீயே கார்மிகில் வண்ணன், நீயே நீல கருநீல மயமானவன், உனக்கு இன்னும் நீல கலர்ல ஒரு வேஷ்டி இன்னும் அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுவார். இந்த மாதிரி ஒரு கலர் ட்ரெஸ் என்னெல்லாம் அவ பகவானுக்கு ட்ரெஸ் பண்றாளோ அந்த அழகை வர்ணிச்சு ஒரு பாட்டு பாடுவார். அந்த புஜாரிக்கு ஒரே ஆச்சரியம். இவருக்கு கண்ணு தெரியலன்னு சொல்றாரு, நிஜமாவே கண்ணு தெரியலன்னு சந்தேகமா இருக்கு. கரெக்டா இப்படி நேரா பார்த்தவா கூட இந்த அளவுக்கு துல்லியமா பகவானுடைய இந்த அழகையும் இந்த அலங்காரத்தையும் இந்த சிருங்காரையும் இந்த மாதிரி வர்ணிச்சு பாட முடியாது, இவர் பாடுறாரே அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டு இருக்கார். அப்புறம் சரி ஒரு நாளைக்கு இவரை சும்மா பரீட்சை பண்ணி பார்ப்போமே அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் சுரதாஸ் வரும்போது அவர் பகவானுக்கு அன்னைக்கு ட்ரெஸ்ஸே போட்டு விடல. அவருக்கு வேஷ்டிய பகவானுக்கு கட்டவே இல்லை. அப்படியே விக்கிரகம் அப்படியே அபிஷேகம் எல்லாம் பண்ணினா எப்படி வச்சிருப்பா அந்த மாதிரி பகவான் அப்படியே பிளெயினா இருக்காங்க. அப்ப இவர் பாக்குறார், இன்னைக்கு சுரதாஸ் வந்தான்னா என்ன பாடுற பாப்போம் அப்படின்னு இவர் நினைச்சிருந்து அவரு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காரு சுரதாஸோட ரியாக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு. ஆனா அங்க மேல சுரதாஸ் மூலமா அவர் பாடிட்டே வந்த உடனே அங்க கோவிலுக்குள்ள வந்த உடனே கோபால்ஜி அவர் தர்ஷனம் எடுத்துட்டு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு என்ன இன்னைக்கு உனக்கு உன்னுடைய அந்த பிறந்த பால கோபால் லீலையில ஞாபகம் வந்துருத்தா? யசோத முன்னாடி இருக்கிற மாதிரியே இருக்கியே, இப்படி ஒண்ணுமே போட்டுக்காம அப்படின்னு இப்படி திகம்பரமா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரா கோபாலை பார்த்து. அப்ப இவருக்கு ஒரே ஷாக்கு. இவரை போய் நம்ம பரீட்சை பண்ண பார்த்தோமே, நம்மதான் கண்ணு இருந்தும் குருடன். ஏன்னா இவருக்கு புறத்து கண், அதாவது வெளியில தான் கண் இல்லையே தவிர இவருக்கு அகத்து கண் ரொம்ப நன்னா இருக்கு. அதனாலதான் இவர் தினம் பகவானை நன்னா தரிசனம் பண்றார் அப்படின்னு அந்த புஜாரிக்கு புரிஞ்சு போயிடுது. அப்புறம் சுரதாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். இந்த மாதிரி நான் தான் இன்னைக்கு பகவானுக்கு இந்த போஷாக் அப்படின்னு அந்த ஹிந்தில, அதாவது இந்த சிங்காரம் அலங்காரம் பண்ணாம நான் வச்சிருந்தேன். உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு. ஆனா உங்களுடைய இந்த பாவம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாவத்தை எல்லாம் நான் அனுபவிக்க முடியறது. இந்த மாதிரி ஒரு மகாகவி சுரதாசுடைய பாட்டை கோபாலும் கேட்கிறேன், நானும் கேட்கிறேன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்படிப்பட்ட ஒரு பக்தர் தான் சுரதாஸ். ஏன்னா சுரதாஸ் இது மட்டும் இல்லை, இன்னொன்னு என்ன அப்படின்னா அவர் ராதாகிருஷ்ணரை நேரையே அவர் தரிசனம் பண்ணியிருக்கார்.
அப்படி ஒரு லீலை நடக்கிறது. அது என்ன அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.